பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவ ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள் என்ற தலைப்பினிலே இந்த மூன்றாம் நிலையான கருப்பு குதிரையின் தலைமையின் ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மூன்றாம் முத்திரையை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும், அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று இந்த மூன்றாம் நிலையை குறித்து பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்ற அந்த கைவிடப்படும் அந்த நிலைமையின் மூன்றாம் நிலையை ஊழியத்தை குறித்து இதிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்பொழுது, விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்ற அந்த அறுக்கிற ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த தலைப்பினிலே தேவனுக்கு சமமான இயேசு கிறிஸ்துவின் 4 நிலைகள் என்ற தலைப்பினிலே நாம் மீறுதலின் உபதேசங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருக்கின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். என்று இந்த வசனத்தின் அடிப்படையானது பரிசுத்த நகரத்தின் தேவாலயம் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. கர்த்தருக்குரியவர்களே, இந்த பரிசுத்த நகரத்தின் தேவாலயம் என்று சொல்லும் பொழுது அது உபத்திர காலத்திலே அந்த பரலோகத்தில் உள்ள அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமை அடையத்தக்கதான அந்த காரியத்தை குறித்து வேதமானது அதற்காக போராடும் நிலைமையை குறித்து, அதற்காக ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, அது பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்தின் அடிப்படையை கொண்டு இந்த உபத்திர காலமானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு மறைப்பொருளாக வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த உலக பிரகாரமான தேவாலயத்தை வைத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்படும் பரம எருசலேமின் பரிசுத்த எருசலேமின் அந்த காரியத்தை அடையும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய அந்த கிரியைகளானது ஊழியமானது உபத்திரத்தின் பாதையானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று இந்த போராட்டமானது, அதாவது பரிசுத்த நகரத்தின் தேவாலய உப்பரிகையின் மேல் நிறுத்தி அந்த வார்த்தையானது அது பரலோகத்தில் உள்ள அந்த புதிய எருசலேமாகிய அந்த காரியத்தை நாம் பெறும்படியாக அந்த போராட்டமானது உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய போராட்டமும், இந்த உலகத்தை பின்பற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவானுடைய உபதேசங்களையும் அவருடைய கிரிகளையும் பின்பற்றாத அந்த ஜனங்கள், பிசாசு இந்த உலகத்தினுடைய காரியங்களை மையமாக கொண்டு அதற்கேற்ற அந்த காரியங்களை குறித்தும் அந்த தேவாலயத்தை குறித்தும் போராடும் போராட்டம்தான் இந்த பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்தினுடைய காரியமாக, உபத்திர காலத்தினுடைய தன்மையாக, அடிப்படையாக அது காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் அந்த பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்தை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தப்பட்டு இருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று இந்த புதிய எருசலேமாகிய நகரம், அது அந்த இவருடைய உபத்திர காலத்தினுடைய தன்மையானது, கர்த்தருக்காக உண்மையாக போராடும் பரிசுத்தமாக ஜீவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய போராட்டமானது, அது பரலோகத்தினுடைய எருசலேமின் நகரத்தையும் தேவ ஆலயத்தையும் அது பெரும்படியான ஓட்டமானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்னும் வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 2 ஊழியக்காரரை குறித்து சொல்லும் பொழுது, பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று இவர்களை இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சுருத்து சொல்லும்பொழுது, ஆலயத்திற்கு, அதாவது பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதளவும் மிதிப்பார்கள் என்று அந்த 3 வருஷம் ஊழிய தன்மையானது, அது அந்த கர்த்தருடைய உலக பிரகாரமான பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் வைத்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பரிசுத்த நகரத்தை அவர்களுடைய பெரும்படியான அந்த காரியமானது, கிறிஸ்துவின் தலைமையின் ஊழியமானது, இந்த ஊழியக்காரர் இடத்திலே பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமாய் இருந்து இவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ள அந்த புதிய எருசலேமாகிய அந்த நகரத்தையும் அந்த
தேவ ஆலயத்தையும் பெரும்படியாக இவருடைய ஓட்டமானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பூலோகத்தில், அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிற எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்று இந்த காரியமானது பூலோகத்தில் கட்டுகிற அந்த தன்மையானது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அந்த தன்மையானது, இது அந்த புதிய எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வெளிப்படுத்து விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அளவுகோல் குறித்து சொல்லும் பொழுது, கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அந்த அளவுகோலானது அது புதிய எருசலேமாகிய அந்த கர்த்தருடைய 144,000 பேருடைய அந்த அவருடைய போராட்ட தன்மையின் ஊழியமானது அது பரலோகத்திலே பூலோகத்திலே கட்டும் தன்மையானது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் தன்மையாக அது காணப்படுகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்கார் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று அந்த அளவுகோல் கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோலின் தன்மையானது இவர்களை குறித்து அந்த பரிசுத்த நகரத்தின் தேவாலயமாகிய புதிய எருசலேமே தேவாலயத்தில் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய போராட்டம் தன்மையின் காணப்படுகின்றது என்பதை சொல்லும்போது, வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதியின் அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது என்று அந்த கைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோலும் தன்மையானது அது 144,000 பேரனுடைய
ஊழியத்தின் மூலமாக அந்த புதிய எருசலேமாகிய நகரத்தை பெரும்படியான அந்த புதிய எருசலேமாகிய தேவாலயத்தினுடைய காரியத்தை பெரும்படியாக அவருடைய ஓட்டம் காணப்படுகின்றது. அந்த உலகத்தில் உள்ள கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள் உள்ள அந்த பிசாசுனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இவருடைய போராட்டம் காணப்படுகிறதுனால், இவருடைய ஜெயம் காணப்படுகிறதுனால், இவருடைய ஜெயமானது அது பரலோகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறதாக மனுஷ அளவின் படையே 144 முழம் 144,000 பேருக்கு அந்த தன்மையின் அந்த அளவானது அந்த நியமனம் செய்த அந்த கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல் அந்திக்கிறிஸ்து வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தோஷமான நாமம் இருந்தன என்று கடற்கரை மலையின் மேல் நின்ற அந்த போராட்ட தன்மையானது முதல் அந்த கிறிஸ்துவின் அந்த 3 வருஷமானது அது 144,000 பேர் இஸ்ரவேலுடைய கிரியைகளை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது. இரண்டாம் அந்த கிறிஸ்துவின் தன்மையானது வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று அது பூமியிலிருந்து எழும்பக்கூடியதாக இரண்டாவது அந்த கிறிஸ்துவானது அது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்றும் இதிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று இந்த அந்த கிறிஸ்துவின் தன்மை குறித்து உபத்திர காலத்தை குறித்து சொல்லுகின்றது. அதாவது இந்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது, அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமானது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என்று இது. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் என்று சொல்லும்பொழுது, இந்த 3வது சிங்காசனத்தின் தன்மையானது இந்த அது விழுந்து போன சாத்தானுடைய சிங்காசனத்தின் தன்மையை வெளிப்படும் தன்மையாக இது காணப்படுகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும்பொழுது, அந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் கதை குறித்து வாசிக்கும்பொழுது, இளைய குமாரன் தகப்பனுடைய ஆசையை கேட்டு அவன் பிரிந்து வருகின்ற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, சிறிதான ஒன்றையாகலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான். அந்த காரியமானது கை கொண்டு போதிக்கிறவர்கள் அந்த மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் காணப்படுகின்ற கூட்டமாக காணப்படுகிறார்கள். மீறி நடக்கின்ற ஜனக்கூட்டமானது அது சாத்தானுடைய சிங்காசனத்திற்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் உரிய அந்த மனுஷர்களிடத்திலே அவனுடைய சிங்காசனத்தின் தன்மையானது நடத்துவதானது காணப்படுகின்றது என்பதை மீறி நடக்கின்ற தன்மையானது அவனிடத்தில் சார்ந்து இருக்கின்ற ஜனமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இதிலே அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது, வலு சர்ப்பத்தை வணங்கும் அந்த காரியமானது
அது சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் என்று நான் வானத்துக்கு தேவனுக்கு சமமாக காணப்படுவேன், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று அந்த தன்மையானது, அவனுடைய சிங்காசனத்தின் தன்மையானது காணப்படுகின்றது. அதை நாம் இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனத்தின் தன்மையானது பிதாவினுடைய சிங்காசனத்தையும் அவர் வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த அவருடைய ஊழியமானது காணப்பட்டது. மற்றும் சிவப்பு குதிரையுடைய தலைமையிலான அந்த ஊழியமானது, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறேன் எவனோ என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படியாக அருள் செய்வேன். அந்த வார்த்தையானது பிதாவும் இயேசு கிறிஸ்துவானவரும் ஒன்றான அதே சிங்காசனத்தில் அமரும்படியாக அந்த ஊழியமானது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று கர்த்தரை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அதை வெளிப்படுத்தும்படியாக அந்த சத்தியமானது அதை எழுப்பதில் மூலமாக இரண்டாம் முத்திரையான சிவப்பு குதிரையுடைய தலைமையான ஊழியமானது காணப்படுகின்றது. ஆனால் இந்த மூன்றாவது கருப்பு குதிரையுடைய தலைமையின் அந்த ஊழியமானது இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல தேவனுக்கு சமமாவேன் அந்த தன்மையானது நாம் இதிலே அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சிறிதான தொன்றையாகலும் மீறி அந்த மீறுதலின் உபதேசங்களும் செயல்பாடுகளும் எவ்வாறாக இந்த உபத்திர காலத்தில் காணப்படுகிறது என்றால், உலகத்தோட்டத்திற்கு முன்பாக சாத்தான் எவ்வாறாக நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு சமமாவேன் என்ற அந்த தன்மையை வெளிப்படுத்தினதோ அதே போல இந்த ஊழியமானது, அதாவது இந்த உபத்திர காலம் ஊழியமானது மூன்றாவது நிலையான இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்ற மூன்றாவது தன்மையானது அந்த சாத்தான் எவ்வாறாக நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று அந்த தேவனுக்கு சமமான அந்த காரியத்தை அவன் அவ்வாறாக வெளிப்படுத்தினானோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் தான் தேவனுக்கு சமமானவர் என்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக இவருடைய மூன்றாம் தலைமையிலான கருப்பு குதிரையின் தலைமையின் ஊழியமானது காணப்படுகின்றது. இதிலே பிதாவாகிய தேவனை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி அது சாத்தான் அந்த வலு சர்பத்தை வணங்கினார்கள் என்று அந்த காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ளுவான். ஆனால் கிறிஸ்துவின் தலைமையிலான இந்த ஊழியத்தின் ஊழியக்காரராவது எவ்வாறாக சாத்தான் நான் தேவனுக்கு சமமாக வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு சமமாக இருப்பேன் அந்த வார்த்தையின்படியே இந்த மூன்றாம் நிலையின் ஊழியமானது இயேசு கிறிஸ்து தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் வணக்கத்திற்கு உரியவர், வணக்கத்திற்கும் சோத்திரத்திற்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர் என்று பிதாவை மறைத்து இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு சமமாக இதிலே அவர் சொல்லப்பட வேண்டும். இதுதான் மூன்றாவது ஊழியத்தின் தன்மையாக காணப்படுகின்றது. இது சாத்தானோட சிங்காசனத்தின் தன்மையாக இது காணப்படுகின்றது. இதில் வெற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவானவரை இவ்வாறாக வலு சர்பத்தையும் வணங்கினார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த வலு சர்பத்தை வழங்கும்படியாக அந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அது கர்த்தருக்கு விரோதமான, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்பாடுகளை பிதாவாகிய தேவனை, யெகோவா தேவனை வணங்குகின்ற அந்த காரியமானது இயேசு கிறிஸ்துவானவரை தள்ளி பிதாவாகிய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலே இதுக்கு பிதாவாக தேவனுக்கு சித்தமில்லாத காரியமாக இருக்கிறபடியினாலும்
தன்னுடைய குமாரனை தள்ளுகின்ற காரியமாக இருக்கின்றபடியினாலும் இது வலு சர்ப்பத்தின் காரியமாக யெகோவா தேவனை அவர்கள் வணங்கினாலும் பிதாவாகி தேவனை வணங்கினாலும் அவர்கள் கற்பனைகளை கை கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவான உபதேசங்களை கை கொள்ளாதபடி அவர்கள் காணப்படுகிறதுனால் அது வலு சர்ப்பத்தை வணங்கும் காரியமாக அது வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் முழுமையாக அந்த வலு சர்ப்பத்தை குறித்த போராட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவானோட ஊழியத்தை குறித்தும் சீசருடைய ஊழியத்தை குறித்தும் மற்றும் வரப்போகின்ற சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரையினுடைய தன்மையை குறித்தும் அதில் வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை தள்ளும்படியாக மற்ற காரியங்களை வணங்கும்படியான அந்த காரியம்தான் வலு சர்ப்பத்தை வணங்கும்படியாக அது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அந்த மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று வெளிப்படுத்திய விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்திலே அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது அந்த உலக பிரகாரமான வணங்கு காரியத்தை செயல்படக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அந்த காரியமானது மிருகம் என்று சொல்லும்பொழுது அது ஆளுகை தன்மையையும் ராஜாக்களை குறித்தும் தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்திய விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் என் குமாரனாய் இருப்பான். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது லூக்கா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலை பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் அசுத்த ஆவியினுடைய போராட்டம் பலமாக காணப்படுகிறதுனால் பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை, அந்த அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமையானது இந்த அசுத்த ஆவியை மேற்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய உபதேசங்களும் கிரியைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் செயல்பாடுகளும் கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே காணப்படுகிறது என்பதை, அதாவது இதிலே மகன் மீனை கேட்டால் அவனுக்கு மீனுக்கு பதிலே பாம்பை கொடுப்பானா என்று அந்த உபத்திர காலத்தில் தன்மை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் மீனாக கர்த்தருடைய ஆவியின் வல்லமைக்கேற்ற மீனாக அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பாம்பின் அபிஷேகம், பாம்பினுடைய அந்த ஆவியினுடைய கிரியைகளானது நடப்பிக்கும்படியாக அங்கே காணப்படுகின்றது. வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என்று அந்த பாம்பின் காரியத்தை குறித்து, பாம்பினுடைய அந்த ஆவியை குறித்து வேதமானது உபத்திர காலத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஏன் வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், மிருகத்தை வணங்கினார்கள் என்ற காரியமானது சொல்லும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், சர்ப்பமானது மோசையினால், அதாவது என்னாகும் 21ஆம் அதிகாரத்திலே அந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. இதிலே மிருகத்தையும் வணங்கினார்கள், அதாவது அந்த வலு சர்ப்பத்தை கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லும்படியாக கிறிஸ்துவின் தலைவனான ஊழியம் காணப்படும் பொழுது
இதற்கு எதிராக அந்த ஆளுகை செய்கின்ற அந்த மிருகமான அந்த ராஜாவானவர் அந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவானுடைய உபதேசங்களுக்கும் கிரியைகளுக்கும் எதிராக வலு சர்ப்பத்தை காரியங்களை அவன் தலைமையேற்று நடப்பதினால் இந்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று அந்த உலக பிரகாரமான ஜனங்கள் அந்த ராஜாவை வணங்கும்படியாகவும் அவனுக்கு ஆதரவாக இருக்கும்படியாகவும் காரியமானது எதற்கு காணப்படுகிறது என்றால், இந்த கிறிஸ்துவின் தலைமையிலான ஊழியமானது ஜெயம் கொள்ளுகிறவன் நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஒரு குமாரனாய் இருந்து, ஒரு ராஜாவாய் இருந்து, ஒரு ஆளுகை தன்மை உள்ளவனாய் இருந்து இந்த காரியத்தை நடப்பிக்கின்ற ஊழியக்காரராய், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராய், இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் கிறிஸ்துவின் தலைமையை ஏற்று நடப்பிப்பதனால் இதற்கு எதிராக அதே காரியத்தை மிருகத்தையும் வணங்கினார்கள் என்ற அந்த எதிர்ப்புறமான காரியமானது இவர்கள் எப்படி உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவானை வணங்குகிறவர்கள் எப்படி இந்த கர்த்தருடைய ஊழியக்காரருடைய தலைமை ஏற்று உறுதியாக பின்பற்றுகிறார்களோ, அதே போல இதற்கு எதிராக ஒரு மிருகத்தை வணங்கும்படியாக அந்த ஆளுகத்தன்மையை உலகத்தரமாக பிசாசானவன் ஏற்படுத்துவான். அந்த மிருகத்தின் காரியத்தை குறித்து உலக பிரகாரமான ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள், பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடாத ஜனங்கள் அவனை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய வழியை பின்பற்றும்படியாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த தலைப்பினிலே நாம் இன்னும் தொடர்ந்து இந்த 3ஆம் நிலையினுடைய குறித்து நாம் இதிலே அந்த மிருகத்தை பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்தினுடைய போராட்டமானது அது பரலோக ராஜ்யத்தில் உள்ள எருசலேம் நகரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 144,000 பேருடைய ஊழியமானது காணப்படுகிறது என்றும் மற்றும் வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை தேவனை மறைத்து இயேசுதான் தேவன் என்று உலகத்தோற்றம் முன்பாக பிசாசு எவ்வாறாக அவனது சிங்காசனத்திலே அவனது தன்மையை நான் தேவனுக்கு சமமாக இருப்பேன் என்று அவனது சிங்காசன தன்மையானது காணப்பட்டதோ, அதே போல இந்த சாத்தானோட சிங்காசனத்தை பெரும்படியாக காணப்படுகின்ற கிறிஸ்துவின் தலைமையிலான இந்த ஊழியக்காரருடைய ஊழியமானது இயேசுதான் தேவன், பிதாவாக யெகோவா தேவனை மறைத்து இயேசுதான் தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று எதிர்ப்புறமாக காணப்பட்டாலும் இவர்கள் இயேசுதான் தேவன் என்பதை வணங்கும்படியாக காரியத்தை இவர் தலைமையேற்று நடத்தப்பட வேண்டும். 3வது மிருகத்தை வணங்கினார்கள் என்று சொல்லும்பொழுது மிருகத்தை உலக பிரகாரமான ஜனங்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த தலைமையிலான உலக பிரகாரமான காரியங்கள் நடப்பிக்கப்படும். இந்த காரியமானது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி அந்த தலைமையிலான ஊழியக்காரன் தான் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை காட்டி அப்படி உயர்த்தப்படும் போது தான் இவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக இவர் உயர்த்தப்படக்கூடும் என்பதை கர்த்தருடைய வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய இந்த சோதனை குறித்து நாம் தொடர்ந்து உபத்திர காலத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.